வரணும் நிவினும் வந்து அங்கே சிதறி கிடைக்கிற பொருட்கள், அதுக்கப்புறமா துணிமணிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே விஜய் வராரு. விஜய் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா வந்து எல்லாமே உடஞ்சிருக்கு, சிதறி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப வராங்க. உண்மையை சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், போனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி பசுபதி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆளுங்களை வச்சு அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். விஜயால் தாங்கிக்கவே முடியல. என்ன நினச்சிட்ருக்கான் அந்த பசுபதி நான் சும்மாவே விட மாட்டேன், எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை செஞ்சுருப்பான், என்னால் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன சாரி மன்னிச்சிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை விஜய், நான் தான் வந்து கொஞ்சம் யோசனை இல்லாமல் பண்ணிட்டேன், அதனால தான் அந்த எவிடன்ஸ் கூட என்கிட்ட கிடைக்காம போயிடுச்சு, நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. குமரன் ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன், இதுக்கெல்லாம் அந்த ஆள் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. விஜய் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வைக்க உதவி பண்ணுறாரு. வேணாம் ப்ரோ நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு நிறைய பேருக்கு. உடனே வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு கொஞ்சம் பேர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து ஐயப்பன், இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பொருள் எல்லாம் பழையபடி சூப்பராக ஆயிடணும், பக்காவாக ஆயிடணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னோட, சரிங்க நான் பண்ணிடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆளுங்களை வச்சிடணும், வேணாம் பிரதர் அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குன்னா காரணம் யார்? நான் தான் பிரதர், நீங்களாம் காரணம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, நான் தான் காரணம், எனக்கு உதவி பண்ண போய் தானே நீங்கள் வந்து அந்த வந்து பகைச்சிக்கிறீங்க அந்த பசுபதியை, இல்லைன்னா நீங்கள் உங்கள் வழியை பார்த்து தானே போயிருப்பீங்க, எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சதால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, அதனால் இந்த பொறுப்பெல்லாம் நான் தான் எடுத்துப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு நிவின் வந்து பரவாயில்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நான் சொன்னால் கேளுங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. சரிங்க பிரதர் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து வந்து ஐயப்பன் அப்புறம் ஆளுங்களாம் கூட்டின்னு வந்து அழகாக வந்து அந்த கடையை வந்து பழையபடி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வெளியே வர்றது ரிஸ்க்குன்னு சொன்னாலே காவேரி, எதுக்காக இப்போ வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் உடனே வந்து என்ன பண்ணுறது, அதுக்காக நான் உள்ளவே இருக்க முடியுமா, இந்த பிரச்சனை என்னால் தான் மேலும் மேலும் எல்லாருக்கும் பிரச்சனையாகுது, என்னால் காவேரிக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நான் வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் முக்கியமாக கிளம்பணும், அதனால் கிளம்புறேன். எங்கே பிரதர் எதுக்கு உடனே அர்ஜென்ட்டாக கிளம்புறீங்க, அந்த பசுபதி எங்கே இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு வழி பண்ணாமல் நான் விடவே மாட்டேன், இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குறான் அவன், இதுக்கப்புறம் இப்படியே சுற்றிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, எல்லா தப்பையும் அவன் பண்ணுவான், கடைசியில் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் பிரதர், நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. ஐயோ பிரதர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வராரு. நீங்கள் தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்க, நான் கூட வரேன் அப்படின்னு. ஆமாம் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இல்லைண்ணே வேணாம், நான் இங்கே ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, நீ இருண்ணே நான் அவர் கூட போகிறேன். இல்லைடா எப்போ அந்த பசுபதி இந்த மாதிரி வேலையை பண்ணானோ, இதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது பண்ணலன்னா என் மனசு ஆறாதுடா, அவனை நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தே தீர்வேன்டா, அதில் நான் பின்வாங்கவே மாட்டேன்டா, டேய் சொல்கிறா அவர்கிட்ட, நானும் வரேன்னு சொல்கிறா அப்படின்னோடனே இவரும் வரேன்றாரு. ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க, இவருக்கும் மனசு ஆறணும்ல அண்ணனுக்கும், அதனால் அண்ணன் நான் 2 பேருமே வரோம், ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம 3 பேருமே சேர்ந்து பண்ணுவோமே அப்படின்னு நிவின் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அது இல்லைங்க, உங்களுக்கு இதனால் ரிஸ்க் ஆகக்கூடாது தான், அதான் யோசிக்கிறேன், பிரச்சனை என்னோட போயிடும்ல அப்படின்றாரு விஜய். அதெல்லாம் தெரியாது, நாங்களும் வருவோம் ப்ளீஸுங்க அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து வண்டியில் போகிறாங்க. சரி இப்போ முதல்ல எங்கே போகிறோம், நிவின் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அந்த பசுபதி எங்கே இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும், பசுபதிக்கு இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் அவருக்கு எங்கே வீடு இருக்குது, எங்கே எல்லாம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னோன்னே எல்லாருமே தேடி போகிறாங்க.